குட் மார்னிங் டு ஆல். இப்போ நம்ம லாஸ் ஆஃப் மோஷன் அப்படிங்கிற லெசன்ல இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ நாம ஒரு டேபிள்ல ஒரு ஆப்ஜெக்டை வச்சிருக்கிறேன், தட் மீன்ஸ் ஒரு புக்கை வச்சிருக்கிறேன் அப்படின்னா, இந்த புக்கை நான் எடுக்கிறது வரைக்கும் இந்த புக் வந்து நகராது. கரெக்டா? ஸோ நான் இங்கேருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நான் இந்த புக்கை புல் பண்ணும்போது அந்த புக் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் இந்த புக்கோட வெயிட்டை விடைக்கும், அதாவது இந்த புக்கோட நார்மல் வெயிட்டை விடைக்கும் இன்க்ரீஸ் ஆனாதான் அந்த அந்த புக் என்ன ஆக ஆரம்பிக்கும், நகர ஆரம்பிக்கும். அதாவது கீழே இருக்கக்கூடிய டேபிள் இந்த புக் மேல நகர் விடாம ஒரு அப்போசிங் ஃபோர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டே இருக்கும். இந்த அப்போசிங் ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ whenever a body moves or tend to move over the surface of another body, the force comes into play which acts parallel to the surface of contact and opposes the relative motion. அதாவது ஒரு ஆப்ஜெக்டை நகர வைக்கிறதுக்கு நகர நினைக்கும் போது அது நகர விடாம ஒரு ஃபோர்ஸ் அப்போஸ் பண்ணிட்டே இருக்குது. அந்த ஃபோர்ஸை தான் நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுங்கிறது எப்போதுமே நம்ம நார்மல் ஃபோர்ஸுக்கு அப்போசிங் நேச்சர்ல இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ல ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு. ஒன்னு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், இன்னொன்னு கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா, it is depends on weight of the object. Next one is அதோட contact surface of the contact. So nature of the surface of the contact அதை டிபெண்ட் பண்ணி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அதோட நார்மல் ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அதாவது நமக்கு தெரியும் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும். இந்த வெயிட்டுக்கு அப்போசிங்ல ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். தட் மீன்ஸ் இந்த சர்ஃபேஸ் கொடுக்கக்கூடிய அப்போசிங் ஃபோர்ஸ். ஓகேவா? இந்த நார்மல் ஃபோர்ஸையும் இது டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா மியூ இன்ட்டு என் அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே மியூங்கிறது என்ன அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்னங்கிறது என்ன அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதோட இக்குவேஷன் இஸ் மியூ இன்ட்டு என்னோட வேல்யூஸ் என் இஸ் ஈக்குவல் டு எம்ஜியா இருக்கும். கரெக்டா? எஸ். அப்போ மியூ இன்ட்டு எம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் பார்த்தீங்கன்னா மேம் ஆல்ரெடி டோல் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் டைனமிக் ஃப்ரிக்ஷன். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கும்போது அதோட ஃப்ரிக்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதுல இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் வேல்யூஸ் கால்ட் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இப்போ இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஸோ எஃப்எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மியூ எஸ் இன்ட்டு என் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். எஸ்ங்கிறது இங்க ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறத டினோட் பண்ணுது. இதுல மியூ எஸ்ங்கிறது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ எப்பவுமே லெஸ்ஸரா இருக்கணும், லெஸ் தேன் தட் ஆஃப் மியூ எஸ் இன்ட்டு என்னா இருக்கணும். ஓகே, லெஸ் ஆர் ஈக்குவல் டு மியூ எஸ் இன்ட்டு என்னா இருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன். கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்னன்னா ஆப்ஜெக்ட் இப்போ நகர ஆரம்பிச்சு அப்படின்னா நகர ஆரம்பிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் அது இந்த சைடுல நகர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு அப்போசிங்ல இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் இஸ் கால்ட் அஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கைனடிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூவை நாம லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மியூ கே இன்ட்டு என்னு நாம எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் டைனமிக் ஃப்ரிக்ஷன் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் டைனமிக் ஃப்ரிக்ஷனோட கைனடிக் ஃப்ரிக்ஷனை விடைக்கும் கிரேட்டரா இருக்கும். அதாவது எஃப்எஸோட வேல்யூஸ் கிரேட்டர் தேன் தட் ஆஃப் த கைனடிக் ஃப்ரிக்ஷனா இருக்கும். அப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட் இஸ் கிரேட்டர் தேன் தட் ஆஃப் த கைனடிக் ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியண்டா இருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் இதுல வந்து நாம ரெண்டு சின்ன டாபிக் ஒன்று பார்க்க போறோம், அதை டெஃபினிஷன்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஒன் இஸ் என்ன அப்படின்னா angle of friction, another one is என்னன்னா angle of repose. angle of friction அப்படிங்கிறது என்னன்னா இப்போ நமக்கு தெரியும் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஸோ ஆப்ஜெக்ட் வந்து சர்ஃபேஸ்ல இருக்கு. சர்ஃபேஸ்ல இருக்கும்போது அதோட வெயிட் நமக்கு டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும், அதோட நார்மல் ஃபோர்ஸ் நமக்கு அப்வர்ட் ஆக்ட் ஆகும். நமக்கு இங்க ஃப்ரிக்ஷன் அது இந்த சைட்ல மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த சைட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நமக்கு ஆக்ட் ஆகும். கரெக்டா? இப்போ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கும் நார்மல் ஃபோர்ஸுக்கும் வரக்கூடிய ரிசல்டன்ட் வேல்யூ நமக்கு தெரியும். ரெண்டு வெக்டர்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ரிசல்டன்ட் அதோட டயகனல்ல இருக்கும். கரெக்டா? அதுக்கு சென்டர்ல இருக்கும். ஸோ இதோட ரிசல்டன்ட் வந்து நமக்கு இங்க
ஆக்ட் ஆகும். இந்த ரிசல்டன்ட்டுக்கும் நார்மல் ஃபோர்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஆங்கிளை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ த ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அண்ட் நார்மல் ரியாக்ஷன், அதுக்கும் தென் நார்மல் ரியாக்ஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிளஸ் கால்ட் அஸ் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனை நம்ம எப்படி டினோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா tan ஆங்கிள் யூஸ் பண்ணி டினோட் பண்ணிக்கலாம். ஸோ tan ஆஃப் லாம்டா இஸ் ஈக்குவல் டு tan என்ன opposing side divided by adjacent side. So இந்த தீட்டாக்கு opposite side is இந்த frictional தான் இங்கேயும் இருக்கும். So FR. So FR divided by next இதோட adjacent side is normal force. கரெக்டா? So frictional force நம்ம என்னன்னு சொல்லுவோம்? mu into n ன்னு சொல்லுவோம். இதுவே static friction இருந்துச்சு அப்படின்னா நம்ம Fs ன்னு denote பண்ணுவோம். So இதை mu s into n divided by n ன்னு எடுத்துக்கலாம். So n cancel ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட tan of angle of friction value is equal to coefficient of static friction க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? So the coefficient of static friction is equal to the tangent of the angle of friction க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, so next one is angle of repose. Angle of repose அப்படின்னா என்னன்னா ஒரு இன்க்ளைன்டு பிளைன்ல ஆப்ஜெக்ட் இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் எந்த பர்டிகுலர் ஆங்கிள் அந்த பிளைன் இருந்துச்சுன்னா நகருமோ அந்த ஆங்கிள் தான் என்னன்னு சொல்லுவோம் நாம ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆங்கிள் தீட்டான்னு போட்டுக்கலாம், இல்லைன்னா ஆல்ஃபா அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இன்க்ளைன்டு பிளைன்ல நம்ம ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். இந்த ஆப்ஜெக்டோட வெயிட் இஸ் ஆக்டட் டவுன்வர்ட்ஸ். நெக்ஸ்ட் இதோட நார்மல் ஃபோர்ஸ் எப்போதுமே சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ நார்மல் ஃபோர்ஸ் நமக்கு இங்க இருக்கு. அப்போ இதோட வெயிட்டை நம்ம ரெண்டா ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஒன்னு தீட்டாக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது mg cos தீட்டான்னு எடுத்துக்கலாம். இன்னொன்னு தீட்டாக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியது mg sin தீட்டா அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம tan ஆங்கிள் கால்குலேட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் இதுல இதை வந்து ரிசால்வ் பண்ண போறோம். தட் மீன்ஸ் ஃபோர்ஸஸா ரிசால்வ் பண்ண போறோம். இங்க நமக்கு என்ன ஆப்ஜெக்ட் இங்க டவுன்வர்ட் நகர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எங்க இருக்கும்? அப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் நமக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கும். ஸோ இதுல நம்ம ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா Fs is equal to mg into sin theta அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதுவே நமக்கு நார்மல் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் இது பண்ணோம் அப்படின்னா n is equal to mg into cos theta அப்படின்னு நமக்கு கிடைக்கும். n is equal to mg into cos theta அப்படின்னு கிடைக்கும். ஸோ fsங்கிற ஈக்குவேஷன் ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ண போறோம்? டிவைட் பண்ண போறோம். டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு mg கேன்சல் ஆயிரும். sin theta by cos theta நமக்கு என்ன கிடைக்கும்? tan theta கிடைக்கும். tan theta is equal to fs divided by nங்கிற ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ fsங்கிறது என்னது? fs ஓட வேல்யூ இஸ் mu s into n அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். டிவைடட் பை n which is equal to tan theta. நம்ம tan theta or alpha டினோட் பண்ணிக்கலாம். n கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா tan of angle of repose is equal to the coefficient of static friction க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஸோ tan of angle of repose is equal to the coefficient of static friction இருக்கும். ஓகேவா? திஸ் இஸ் த ஆங்கிள் ஆஃப் repose. இந்த ஆங்கிள் ஆஃப் reposeல இந்த ஆங்கிள் வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா பிளாக் ஸ்டேஷனரியா இருக்கும். ஆங்கிள் வந்து ஈக்குவல் டு நம்மளோட ஆங்கிள் ஆஃப் ரீபோஸா இருந்துச்சு, அந்த பர்டிகுலர் ஆங்கிள் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரீபோஸா இருந்துச்சுன்னா அந்த பிளாக் வந்து ஸ்லைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கும். ஆங்கிள் ரொம்ப கிரேட்டரா இருந்துச்சு அப்படின்னா தட் மீன்ஸ் ஆங்கிள் இப்படி ரொம்ப இதா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? ஆங்கிள் ரொம்ப கிரேட்டரா இருந்துச்சுன்னா பாடி கண்டிப்பா எங்க ஸ்லைட் ஆக ஆரம்பிக்கும். கரெக்டா? இப்போ ஆங்கிள் வந்து எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னா பாடி வந்து இதுல உட்கார்ந்து இருக்க ட்ரை பண்ணும். கொஞ்சமா அது மூவ் ஆச்சு அப்படின்னா ஆங்கிள் வந்து கொஞ்சமா ஸ்லைட் ஆக ட்ரை பண்ணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன் ஃபார் ஆங்கிள் ஆஃப் repose. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம இதுல இருக்கக்கூடிய கைனடிக் ஃப்ரிக்ஷன்ல ரெண்டு டைப் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் இருக்கு. ஒன் இஸ் rolling friction, another one is sliding friction. ஓகேவா? ஸோ கைனடிக் ஃப்ரிக்ஷன்ல இருக்கக்கூடிய டைப்ஸ், there is two types of kinetic frictions. So one is sliding friction,
another one is a rolling friction. Sliding friction அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லைட் ஆகுது, ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு பாடி மேல ஸ்லைட் ஆகுது மீன்ஸ் அது நம்ம ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்ன நமக்கே தெரியும், ஒரு சர்ஃபேஸ் மேல ஆப்ஜெக்ட் ரோல் ஆகி போகும்போது கிரியேட் ஆகக்கூடியது ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ரோலிங் ஃப்ரிக்ஷனை நாம எஃப்ஆருங்கிற லெட்டர்ல நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ இதோட ஃப்ரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து நமக்கு μr அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது எதனால வந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்மளோட ஃப்ரிக்ஷனல் வேல்யூஸ் எல்லாமே ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ அதிகமா இருக்கும், கைனடிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கும். அதுவே ரோலிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ கைனடிக் ஃப்ரிக்ஷனை கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கும். தட் மீன்ஸ் ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து ஒரு சர்ஃபேஸ்ல உட்கார்ந்து தள்ளுறோம், அப்ப தள்ளும் போது இங்க ஃப்ரிக்ஷனல் வேல்யூ அதிகமா இருக்கும். இதுவே இந்த ஆப்ஜெக்ட்ல நம்ம வந்து வீல்ஸை வந்து கனெக்ட் பண்ணி தள்ளும் போது நம்மளால ஈஸியா அதை வந்து என்ன பண்ண முடியும், புஷ் பண்ண முடியும் ஆர் புல் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ நம்மளோட ஃப்ரிக்ஷனல் வேல்யூவை கம்மி பண்றதுக்காக கொண்டு வந்தது தான் என்ன அப்படின்னா ரோலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். அதாவது பெரிய பெரிய சூட்கேஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட்ல நம்ம தூக்கிட்டு போயிட்டு இருந்தோம், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ரோல் பண்ணி கொண்டு போற மாதிரியே சூட்கேஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த அந்த வீலோட ஏதோ ஒரு பாயிண்ட் மட்டும்தான் சர்ஃபேஸ் கூட கான்டாக்ட் வந்து ஏற்படுத்துது. ஓகேவா? ஸோ இந்த ரோலிங் ஃப்ரிக்ஷன்ல சம் பாயிண்ட் ஒன்லி சர்ஃபேஸ் கூட கான்டாக்ட் ஏற்படுத்துறதுனால தான் நமக்கு இங்க ரோலிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ நமக்கு கம்மியா இருக்கும். ஓகே, இப்போ இந்த ரோலிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூவை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா μr into n divided by r அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது இந்த ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும். தென் அந்த நம்ம அதுல என்ன வீல் யூஸ் பண்றோமோ அந்த வீலோட ரேடியஸுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு n, friction force is inversely proportional to the radius இருக்கும். கம்பைன் பண்ணோம் அப்படின்னா n/r கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஈக்குவேட் பண்ணோம், ஸோ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு μr into n divided by r ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேவா? இந்த ரோலிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ லெஸர் தேன் தட் ஆஃப் த கைனடிக் ஃப்ரிக்ஷனா இருக்கும், இந்த கைனடிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ லெஸர் தேன் தட் ஆஃப் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனா இருக்கும். திஸ் இஸ் த கண்டிஷன். ஓகேவா? எஸ். ஸோ இதில் ஈக்குவேஷன்ஸ் நம்ம என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ், அதாவது ஃப்ரிக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த ஆப்ஜெக்ட்ல இன்னொரு ஆப்ஜெக்டை நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். இங்க ஃப்ரிக்ஷனை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட அக்ஸலரேஷனை we have denoted with the help of m2g minus mu into m1g divided by m1 plus m2 ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ரோப்போட டென்ஷனை நம்ம m1 m2 into g into 1 plus mu divided by m1 plus m2 யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். எப்போ இங்க நம்ம ஃப்ரிக்ஷனுங்கிற கான்செப்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அக்கௌண்ட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. ஓகேவா? டேக்ஸ் மீன்ஸ் நம்ம இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இன்க்ளைன்டு பிளைன்ல டவுன்வர்ட் ஆக்ஸலரேட் ஆகுது. இங்க நம்ம ஃப்ரிக்ஷனுங்கிற கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட நார்மல் ஃபோர்ஸ் அண்ட் அதோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அண்ட் அதோட ஆக்ஸலரேஷனோட ஈக்குவேஷன் லைக் திஸ். ஓகே, நெக்ஸ்ட் எனக்கு ஆப்ஜெக்ட் வந்து அப்வர்ட் ஆக்ஸலரேட் ஆகுது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எனக்கு டவுன்வர்ட் இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் அதோட ஃபோர்ஸ் அண்ட் ஆக்ஸலரேஷனை இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் அப்வர்ட் ஆக்ஸலரேட் ஆகுது, ஆப்ஜெக்ட் கூட நான் இன்னொரு மாஸை நான் ஒரு புள்ளி வழியாக கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா அதோட ஆக்ஸலரேஷன் அண்ட் அதோட டென்ஷனை நம்ம இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது m2 into g minus m1 into g sin theta minus mu into m1 into g cos theta divided by m1 plus m2 யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்ஸலரேஷன் கால்குலேட் பண்ண. நெக்ஸ்ட் அதோட டென்ஷன் கால்குலேட் பண்றதுக்காக m1 m2g divided by m1 plus m2 into 1 plus sin theta plus mu cos theta யூஸ் பண்ணி நாம கால்குலேட் பண்ணிக்கலாம். plus mu cos theta யூஸ் பண்ணி நாம அதோட டென்ஷனை கால்குலேட் பண்ணிக்கலாம்.
ஓகே, இஃப் நமக்கு ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, நம்மளோட பிளைன் இப்போ ரெண்டு ஆங்கிள் இருக்குது அப்படின்னா, ஸோ பர்டிகுலர் மாஸ் M1ல கிரியேட் ஆகக்கூடிய ஆங்கிள் வந்து θ1, M2ல கிரியேட் ஆகக்கூடிய ஆங்கிள் θ2 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஆக்சலரேஷன் அதோட டென்ஷன் வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு, ரெண்டு ஆப்ஜெக்ட்ல ரெண்டு சைட்லயுமே நம்ம புல் பண்றோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய டென்ஷன் அண்ட் அதோட ஆக்சலரேஷன் நம்ம இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த ஈக்குவேஷன்ஸ் படிக்கணும்னு கூட கிடையாது, நீங்க நார்மலா ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் யூஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னாலே நமக்கு இதுல இருக்கக்கூடிய டென்ஷன் அண்ட் ஆக்சலரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் மக்கப் பண்ணாம இல்லை கான்செப்ட்ல நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாவே நம்ம இதை என்ன பண்ணிடலாம், நமக்கு டென்ஷன் அண்ட் ஆக்சலரேஷனை கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் a block AB of masses 5 kg and 10 kg of place. So ஒரு பிக்சர்ல இருக்கிற மாதிரி ரெண்டு masses வச்சிருக்காங்க. If a block A is pulled with 50 Newton, block A 50 Newton வச்சு புல் பண்றாங்க. நெக்ஸ்ட் இதோட ஆக்சலரேஷன் இங்க புல் பண்ணோம் அப்படின்னா அதோட ஆக்சலரேஷன் எந்த சைடு தான் இருக்கும், ரைட் சைட்ல தான் இருக்கும். Find out the acceleration of A and B if the coefficient of friction between A and B is, இதுக்கு இடையில இருக்கக்கூடிய coefficient of friction is 0.5. இந்த கிரவுண்டுக்கும் பிக்கும் இடையில இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் 0.4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு என்ன கால்குலேட் பண்ணோம், ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட 5 kg பிளாக்கை எடுத்துக்கலாம். ஸோ 5 kg பிளாக்கோட ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டுக்கலாம். ஸோ இதை ஃபர்ஸ்ட்ல ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்டா கன்சிடர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதோட மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், தட் இஸ் அதோட வெயிட் வந்து டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும். அப்போ இங்க மாஸ் வந்து 5 kg, ஆக்சலரேஷன் வந்து 10, ஸோ 50 அப்படின்னு எடுப்போம். நெக்ஸ்ட் இதோட நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ நார்மல் ஃபோர்ஸ் எப்பவுமே எங்க இருக்கும், நமக்கு அப்வர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ இதுல இருக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸஸ் நமக்கு 50, கரெக்டா? ஸோ இதுக்கு இந்த வேல்யூ தான் நமக்கு, அதோட வெயிட் தான் நமக்கு நார்மல் ஃபோர்ஸா ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன, இதுல இருக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் 50 நியூட்டன். நெக்ஸ்ட் இதுல கிரியேட் ஆகக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் என்னன்னு எடுப்போம், நம்ம மியூ இன்டு என்னன்னு எடுப்போம். ஓகே, ஸோ நம்ம ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் ஈக்குவேட் பண்ணிக்கலாம் with the help of the Newton second law யூஸ் பண்ணி. ஸோ இங்க ஆக்சலரேஷன் எங்க இருக்கு, ரைட் வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ நியூட்டன் செகண்ட் லா யூஸ் பண்ணோம் அப்படின்னா சமேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு m இன்டு ஏன்னு எடுப்போம். ஸோ என்னென்ன ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் நாம ஈக்குவேட் பண்றோம், 50 நியூட்டன் இஸ் பாசிட்டிவ், ஆக்சலரேஷனோட டைரக்ஷன்ல இருக்கக்கூடியது பாசிட்டிவ், அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியது நெகட்டிவ். ஸோ மைனஸ் ஆஃப் மியூ இன்டு n which is equal to m இன்டு ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ 50 மைனஸ் மியூவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 0.5 இன்ட்டு நார்மல் ஃபோர்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும் m இன்டு g which is equal to 50 which is equal to நம்ம மாஸோட வேல்யூ 5 இன்ட்டு ஆக்சலரேஷன். ஓகே, அப்போ 50 மைனஸ் 0.5 இன்ட்டு 50 which is equal to 5 இன்ட்டு ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஈஸியா இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். புரிஞ்சிச்சா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ், ஸோ இப்படியே நம்ம கால்குலேட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸை கால்குலேட் பண்ணி இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் சர்க்குலர் மோஷன். அதாவது சர்க்குலர் மோஷன் அப்படின்னா என்னது, ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு சர்க்குலர் பாத்துல ரொட்டேட் ஆயிட்டு இருக்குது. அதாவது அது ஈக்குவல் டிஸ்டன்ஸை ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம்ல கவர் பண்றது தான் என்னன்னு சொல்லுவோம் நாம சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர்க்குலர் மோஷன்ல ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்ல வந்து என்ன ஆயிட்டு இருக்கும், ரிவால்வ் ஆயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதுலயே ரெண்டு டைப் ஆஃப் சர்க்குலர் மோஷன் இருக்கு. ஒன் இஸ் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், அனதர் ஒன் இஸ் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னா என்ன, ஈக்குவல் டிஸ்டன்ஸை ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம்ல வந்து அது வந்து அட்டென்ட் பண்றது. அதுவே நான் யூனிஃபார்ம் மீன்ஸ் அங்க வந்து நமக்கு ஸ்பீட் வந்து வேரியபிளா இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த சர்க்குலர் மோஷன்ல என்னென்ன கான்செப்ட் நம்ம பார்ப்போம் அப்படின்னா ரேடியஸ் வெக்டர் அப்படிங்கிற கான்செப்ட் பார்ப்போம். அதாவது ஆப்ஜெக்டோட சென்டருக்கும் அந்த ஆப்ஜெக்ட் எங்க இருக்கோ அதுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம், ரேடியஸ் வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி மீன்ஸ் என்னன்னா அது பெர் செகண்ட்ல எவ்வளவு ரெவல்யூஷனை மேக் பண்ணுதோ, நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ்
described by the particle per second is known as frequency அப்படின்னு சொல்லுவோம். இந்த frequency-ய நம்ம Fங்கிற லெட்டர்ல சொல்லிக்கலாம், இல்லை Nங்கிற லெட்டர்ல நம்ம சொல்லிக்கலாம். இந்த frequency-க்கு ஒரு யூனிட் இருக்கு, என்ன அப்படின்னா revolution per second-னு சொல்லிக்கலாம், இல்ல revolution per minute அப்படின்னு நம்ம இதை சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைம் பீரியட். டைம் பீரியட் அப்படின்னா என்னன்னா, ஒரு ரெவல்யூஷனை முடிக்கிறதுக்கு அது எவ்வளவு டைம் எடுத்துக்குதோ, அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளவு டைம் எடுத்துக்குதோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைம் பீரியடை நம்ம இன்வர்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டினோட் பண்ணிக்கலாம். T is equal to 1/frequency அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னா, ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனை ரீச் பண்றதுக்கு எவ்வளவு ஆங்கிள் எடுத்துக்குதோ அதை தான் நாம என்னன்னு சொல்லுவோம், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் ஆஃப் தீட்டா அப்படிங்கிற லெட்டர்ல நம்ம டினோட் பண்ணுவோம். தீட்டா இஸ் ஈக்குவல் டு நாம ஒமேகா டிங்கிற ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி தீட்டாவை டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இங்க தீட்டாவை இன்னொரு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இந்த அதாவது ஏல இருந்து பிக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், அதாவது எஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் இதோட ரேடியஸ் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு எஸ் டிவைடட் பை ஆர்ங்கிற ஈக்குவேஷன் யூஸ் பண்ணியும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்டோட யூனிட் என்ன அப்படின்னா ரேடியன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு டைமென்ஷன் கிடையாது. Okay, next one is angular velocity. Angular velocity-ங்கிறது என்னன்னா rate of change of angular displacement with respect to time. அதாவது டைமை பொறுத்து angular displacement change ஆகுறது தான் angular velocity-ன்னு சொல்லுவோம். இந்த angular velocity-யை நம்ம ஒமேகாங்கிற லெட்டர்ல டினோட் பண்ணுவோம். இந்த ஒமேகாக்கு ஒரு யூனிட் இருக்கு, என்ன அப்படின்னா ரேடியன் பெர் செகண்ட் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஓகே, அப்ப இதோட டைமென்ஷன் என்ன அப்படின்னா ரேடியனுக்கு டைமென்ஷன் கிடையாது, செகண்ட்க்கு டைமென்ஷன் இஸ் டி. ஸோ இது மேலே போச்சு அப்படின்னா நமக்கு டி பவர் -1 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஆங்குலர் வெலாசிட்டியோட ஈக்குவேஷன் இஸ் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πn சொல்லிக்கலாம். அதாவது 2π இன்ட்டு ஃப்ரீக்வன்சின்னு நாம டிட்டர்மைன் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரீக்வன்சியை நாம 2π டிவைடட் பை டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒமேகாவை டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆங்குலர் வெலாசிட்டியில ரெண்டு டைப் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி இருக்கு. ஒன் இஸ் ஆவரேஜ் ஆங்குலர் வெலாசிட்டி, another one is instantaneous. ஆவரேஜ் மீன்ஸ் del theta divided by del t டினோட் பண்ணுவோம். instantaneous மீன்ஸ் d theta divided by dt அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல இருக்கக்கூடிய ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் instantaneous ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். that is denoted by d theta divided by dt ன்னு நம்ம சொல்லிக்கலாம். Okay, next இந்த angular velocity-க்கும் linear velocity-க்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. என்னன்னா linear velocity is equal to radius into angular velocity-ன்னு எடுத்துக்கலாம். அப்போ angular velocity is equal to linear velocity divided by radius அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா, in vector format-ல velocity, linear velocity vector is equal to angular velocity vector cross product of angular velocity into radius அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதுல ஒமேகா தான் ஃபர்ஸ்ட்ல போட்டுக்கணும், ரேடியஸ் செகண்ட்ல போட்டுக்கணும். ஓகேவா, எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆங்குலர் ஆக்சிலரேஷன். ஆங்குலர் ஆக்சிலரேஷன்ங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுறது தான் ஆங்குலர் ஆக்சிலரேஷன் சொல்லுவோம். ஸோ இட் இஸ் டினோட்டட் பை டி ஒமேகா பை டிடின்னு சொல்லிக்கலாம். இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஓகே, இப்போ இதோட யூனிட் நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஒமேகாங்கிறது ரேடியன் பெர் செகண்ட் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணோம் அப்படின்னா டைமுங்கிறத செகண்ட் சொல்லுவோம். ஸோ இதோட யூனிட் இஸ் ரேடியன் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதோட டைமென்ஷன் வந்து டி பவர் -2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டினோட் பண்ணுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் இதுல டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் அண்ட் சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷன் ரெண்டு டைப் ஆஃப் ஆக்சிலரேஷன் இருக்கு. டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் அப்படின்னா என்னதுன்னா the component of acceleration in the direction of velocity. அதாவது வெலாசிட்டியோட ஆக்சுவலி ஒரு சர்க்குலர் மோஷனுங்கிறது ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் பாத்துல வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்போ அதோட சர்க்குலர் பாத்துல அதோட வெலாசிட்டிக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். என்னது, இப்போ அதோட ஆக்சிலரேஷன் வந்து வெலாசிட்டிக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். இப்போ ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ல அதோட வெலாசிட்டி வந்து என்ன ஆகுது, ஆக்சிலரேஷனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். அப்போ அதோட சென்டரை பார்த்த மாதிரி ஆக்சிலரேஷன் ப்ரொவைட் ஆகும். இப்போ இந்த சென்டரை பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய ஆக்சிலரேஷனை நம்ம சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷன் சொல்லுவோம். இங்க வெலாசிட்டியை பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய ஆக்சிலரேஷனை நம்ம டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷனை நம்ம dv by dtங்கிற ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி டினோட் பண்ணுவோம். சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷன்ங்கிறது v ஸ்கொயர் டிவைடட் பை rங்கிற ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நாம டினோட் பண்ணுவோம். ஓகே, இன் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல ஆப்ஜெக்ட் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ல அதோட ஸ்பீட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த ஸ்பீட்ல வந்து நமக்கு டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷனும் இருக்கும், அஸ் வெல் அஸ் சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷனும் இருக்கும். ஸோ இந்த ரெண்டோட ரிசல்டன் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா
centripetal acceleration square plus tangential acceleration square இருக்கும். So this is denoted by நமக்கு தெரியும் tangential னா dv by dt, next centripetal னா v square divided by r, the whole square யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு resultant ஓட value is square root of v square divided by r the whole square plus tangential means dv by dt the whole square யூஸ் பண்ணி நம்ம resultant acceleration ஓட வேல்யூவை calculate பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம ஒரு கயித்துல கட்டிட்டு சுத்துறது. ஸோ அது நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை கயித்துல கட்டிட்டு நம்ம சுத்தும் போது ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ல அதோட ஸ்பீட் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்பீட் இஸ் நாட் சேம் இன் சர்க்குலர் மோஷன், தட் இஸ் கால்ட் அஸ் வாட், நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ.